மத்திய கிழக்கு போரில் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய பாதையான ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜலசந்தி வழியாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் தடை விதித்துள்ளது. மேலும் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல கப்பல் ஒன்றுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு செய்துள்ளது. இந்த ஜலசந்தி வழியாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் தடை விதித்துள்ளது. மேலும் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல கப்பல் ஒன்றுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு செய்துள்ளது. சீன யுவான் அல்லது கிரிப்டோ கரன்சிகளில் $2 மில்லியன் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை ஈரான் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் வசூலிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானின் கப்பல்கள் ஹார்மூஸ் நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வெளியேறின. ஈரான் அனுமதியுடன் பிரான்சின் CMACGM கிரபி மற்றும் ஜப்பானின் ஷோகர் LNG கப்பல்கள் நீரிணையை கடந்தன.